அந்தந்த கட்சிக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு திமுக கட்சி எனவே விஜய்க்கு கூட்டணி அழைப்பு விடுத்த எடப்பாடி தனது பேச்சிலும் விஜயை விமர்சிப்பதை தவிர்த்து வருகிறார். இதனால் இரு கட்சிகளும் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுக 200 தொகுதிகள் வெற்றி என்ற கனவு கண்டது. ஆனால் அடுத்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பதற்கான சாட்சி இந்த மக்கள்தான் என்று உறுதியுடன் கூறினார். ஸ்டாலின் அவர்கள் பல பொதுக்கூட்டத்தில் பேசுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 200 இடம் வெற்றி பெறுவதாக கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, இந்த அரூர்ல திரும்பி பாருங்க, காணொலி காட்சியில பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. எந்த அளவுக்கு எழுச்சி இருக்குது, எந்த அளவுக்கு ஆரவார மகிழ்ச்சி இருக்குது. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வெல்லும். மேலும் அவர் திமுக அரசை குறிவைத்து 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் அதில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள திட்டங்கள் நிறைவேற்றப்படும். அரூர் குமரன் அணை திட்டம் செயல்படுத்தப்படும். தென்பெண்ணை ஆற்றின் உபரி நீரை 93 ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் சுமார் 525 வாக்குறுதிகள் வெளியிட்டீங்க. மூட்டை மூட்டையா பொய்களை அவிழ்த்து விட்டீங்க. கவர்ச்சிகரமா பேசுனீங்க. கொள்ளை விருத்தியாக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 53 மாத காலம் உருண்டோடி விட்டது. 53 மாத காலத்தில் அரூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டாந்தாங்களா? 525 அறிவிப்பு திமுக அறிவிப்பு 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அறிவித்தார். அதுல 98% நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டு வரார். நிறைவேற்றிருக்காரா? தாவேக கொடி பறந்ததும் அதிமுகவினர் அதை கவனிக்காமல் இருந்ததும் பல கேள்விகளை எழுப்பியது.
கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தையும் எடப்பாடி தனது உரையில் சுட்டிக்காட்டினார். மக்களை காப்பது அரசின் கடமை. ஆனால் கரூரில் உரிய பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் 41 உயிர்கள் பலியானது. பெண்கள், குழந்தைகள் உயிரிழந்தனர். இதற்கெல்லாம் காரணம் ஆளும் கட்சிதான். முதல்வரின் கையில் காவல்துறை இருக்கிறது. அவர் சரியான முறையில் உத்தரவிட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது என்று குற்றம் சாட்டினார். ஒரு அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது கடமை. அதுவும் காவல்துறையை வைக்கிறவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின். என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியாது. இங்கதான் சொன்னார் பொம்மை முதலமைச்சர். அப்படி இருக்கிற முதலமைச்சர் வச்சுட்டு என்ன மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது, பொம்மையா இருந்துகிட்டு இருக்க. இவர்கிட்ட அனுமதி கேட்டா கொடுப்பதில்ல. திராவிட முன்னேற்ற கழக அரசுல பொதுக்கூட்டம் நடத்தவனா அனுமதி கொடுக்கறதில்ல. நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கி இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவலநிலை தமிழகத்தில் இருக்குது. அப்படியே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தாலும் ஆனா பாதுகாப்பு கொடுக்க இந்த அரசாங்கம் மறுத்தது. தவறான செயலில் ஈடுபடும் அதிகாரிகளை அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விடமாட்டோம் என்றும் கடுமையாக எச்சரித்தார். அந்தந்த கட்சிக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு திமுக கட்சி நடத்தினா முழுமையான பாதுகாப்பு, வேற கட்சி நடத்தினா பாதுகாப்பு இல்லை. ஆக தேர்தல் நடக்க வரைக்கும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியாளர்கள் பாகுபாடு இல்லாம சமமா அனைவரையும் பார்க்க வேண்டும். அதுதானே நியாயம்? சொல்லுங்க. இதற்கிடையில் அரசியல் வட்டாரங்களில் ஒரு புதிய விவாதம் நடக்கிறது. ஆந்திராவில் பவன் கல்யாண் சந்திரபாபுவுக்கு வலது கை போன்று இருக்கிறார். அதேபோன்று தமிழகத்தில் விஜய் எடப்பாடிக்கு வலது கை போன்று உருவெடுக்கலாம். அதற்கான ஆலோசனைகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதிமுக உள்ளகத்தில் பேசப்படும் கணக்கு என்னவென்றால், விஜயை இப்போது இணைத்துக் கொண்டால் அவர் பேரம் பேசும் நிலைக்கு வரமாட்டார். 30-40 இடங்களே கொடுத்தால் போதும். அவரை வழிநடத்த நாம் தான் இருப்போம். அவர் தனியாக அதிகமாக வளரக்கூடாது என்பதை நோக்கம். ஒருபுறம் திமுக அரசை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தும் எடப்பாடி, இன்னொரு புறம் விஜயை இணைத்து புதிய கூட்டணிக்கான அடித்தளத்தை அமைத்து வருகிறார். தருமபுரி கூட்டத்தில் பறந்த தாவேக கொடி அதிமுக விஜய் கூட்டணிக்கான சின்னமா? 2026 தேர்தலில் இது தமிழ்நாட்டு அரசியலை எப்படி மாற்றப் போகிறது என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.